பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு பேசும் தலைமை நிகழ்ச்சியிலும் நம்மளோட சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்ம நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு அடைமொழி, ஒரு விருது கொடுப்போம். அதிபதி, இளவரசர், அரசர் அப்படின்லாம். ஆனால் இன்றைய பேசும் தலைமையில் உண்மையில் ஒரு அரச குடும்பத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒருத்தரை தான் சந்திக்க இருக்கிறோம். தென்னிந்தியாவையே கட்டி ஆண்ட ஒரு அரச பரம்பரையிலிருந்து வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினரை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ராயப்பேட்டையில் அமைந்திருக்கிறது அமீர் மஹால். உள்ளே சென்றால் பிரம்மாண்டமான அரண்மனையாக காட்சி தரும் அமீர் மஹாலில் ஆற்காடு நவாபுகளின் ஓவியங்கள் ஒரு மாடத்திலும், நேரு தொடங்கி இந்தியாவின் அத்தனை அரசியல் தலைவர்களும் அமீர் மஹாலுக்கு வருகை தந்த புகைப்படங்கள் மற்றொரு மாடத்திலும் காட்சி தருகின்றன. ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த நவாபுகளின் வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது அமீர் மஹாலில் வைக்கப்பட்டிருக்கும் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும். இந்த அமீர் மஹாலில்தான் ஆற்காடு நவாபுகளின் வாரிசுகள் வசித்து வருவதாக குறிப்பிடுகின்றார் நவாப்சாதா முகமது ஆசிப் அலி அவர்கள். தன்னுடைய அப்பாதான் 8வது பிரின்ஸ் ஆஃப் ஆற்காடு என குறிப்பிடும் இந்த நவாப்சாதா நவாபுகளின் அதிகாரங்கள் ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் அரசால் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் விக்டோரியா மகாராணியால் கொடுக்கப்பட்ட பட்டம்தான் பிரின்ஸ் ஆஃப் ஆற்காடு என குறிப்பிடுகிறார். அரச குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவரான முகமது ஆசிப் அலி அவர்கள் கிரிக்கெட் பிரியர், குவிஸ் மாஸ்டர், மியூசிக் கம்போசர், சிறந்த பாடகர் என பன்முகத் திறன் கொண்டவராக இருக்கின்றார். ஆற்காடு நவாபுகளின் ஆட்சிக்காலம் எப்படி மதச்சார்பற்று விளங்கியதோ அப்படித்தான் இப்போதும் அமீர் மஹால் செயல்பட்டு கொண்டு இருப்பதாகச் சொல்லும் இந்த அமீர் மஹாலின் அதிபதி தங்களது ஆற்காடு அறக்கட்டளையின் மூலம் செய்து வரும் சமூக பணிகள் குறித்தும், விளையாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் முக்கியத்துவம் குறித்தும், மதச்சார்பின்மையை மையப்படுத்தி நடைபெற்று வரும் இசை நிகழ்ச்சிகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலேயே பார்த்திருக்கலாம். ஆற்காடு நவாப் பரம்பரையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒருத்தரை தான் சிறப்பு விருந்தினராக நம்ம சந்திக்க இருக்கிறோம். நவாப்சாதா முகமது ஆசிப் அலி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு சென்னையினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய அமீர் மஹாலில் இருந்து தான் இன்றைய பேசும் தலைமையை நம்ம பேச போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான வரலாற்று தருணங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். சலாம். ஓகே சார். நவாப்சாதா அப்படின்றது அது பட்டம் மாதிரிங்களா? அது I'll go back in history a little bit. இப்போ எப்படின்னா, இந்தியாவில் நிறைய பிரின்சஸ், நிறைய மகாராஜா, ராஜாஸ் வந்து, அதே மாதிரி சவுத் இந்தியாலேயே ஒரு பெரிய ரீஜன், அந்த ரீஜன் பேர் கர்நாடிக். கர்நாடிக் வித் சி, CARNATIC. இந்த கர்நாடிக் ஆர்ட், கர்நாடிக் மியூசிக் இருக்கு இல்லையா? ஸோ தட் லேண்ட் வாஸ் கால்ட் கர்நாடிக். 1690 கர்நாடிக்கு ஒரு நவாப், ஒரு ஹெட் அப்பாயிண்ட் ஆச்சு. அது நவாப்ஸ் ஆஃப் கர்நாடிக். ஸோ அவர் தேவர் த ரூலர்ஸ். அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ், ஃபுல் மிலிட்ரி ரைட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ரைட்ஸ். ஸோ தேவர் சொவரின் ரூலர்ஸ் இருந்தாங்க. ஸோ நவாப்ஸ் ஆஃப் கர்நாடிக் 1690 1855 they were the sovereign rulers. ஸோ இப்போ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நவாப், அதுக்கப்புறம் அடுத்தது யார் நவாப், அவர் எல்டஸ்ட் சன், he will be the ruler. அதே மாதிரி அது கண்டினியூ ஆச்சு. ஸோ 1690 1855 12 நவாப்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைட்டில் சேஞ்ச் டு பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட். அதில் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. இப்போ நவாப்சாதா என்ன கேட்டீங்கன்னா, அந்த நவாப்சாதா நவாபோட சன். So Zada means it's a Persian word. So Zada means son of. So Nawab Zada means இப்போ இருக்கிறது நவாப் நம்மளோட அப்பா. He is the 8th prince of Arcot. அவர் பேர் நவாப் முகமது அப்துல் அலி. So the title is Nawab, but the official title is the prince of Arcot. So நவாபோட son is Nawabzada. So அதான் டைட்டில். இது நவாப்சாதா மீன்ஸ் சன் ஆஃப் த நவாப். ஆக்சுவலாக ஒரு அரச பரம்பரையிலிருந்து வந்ததுனால நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு வரலாற்று விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சார். இப்போ ஆற்காடு நவாபுகளின் காலம் அப்படின்னு நான் ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருக்கேன். அது முழுக்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும், நான் படிக்கிறது என்பது வேறு.
நீங்க அந்த அரசாட்சி குறித்து அப்பா பேசியிருக்கலாம், தாத்தா பேசியிருக்கலாம். நீங்க ஒரு அரச குடும்பத்திலிருந்து அந்த வரலாறை எப்படி பார்க்குறீங்க சார்? It's only like a normal life, sir. My answer is, it is like any other. I grew up, my childhood was like any other normal boy. So, எனக்கு ஒரு தம்பி தான். அமீர் மஹால்லையே we grew up from childhood. இங்க நீங்க பார்த்தா 600 பேர் இருக்கிறாங்க. 600 பேர்? 600 people are living here in Amir Mahal. So, நம்ம childhood வந்து வெளியே போகிறதுக்கு தேவையில்லை. So we were playing here, we grew up here. So நம்ம சொந்தக்காரர் ஒரு 350 பேர் இருக்கிறாங்க எல்லாம் இந்த அமீர் மஹால் உள்ளே. ப்ளஸ் த ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அந்த காலத்துலேருந்து வராங்க ஸ்டாஃப். We have 8th generation cooks இருக்கிறாங்க, எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்க, கார்பெண்டர்ஸ், டிரைவர்ஸ், கார்டனர்ஸ், தோட்டக்காரங்க, கிளீனர்ஸ், ஸ்டாஃப் எல்லாம் இங்கே தான் தங்குறாங்க. வீடும் இங்கே இருக்குது. அண்ட் திஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபேத் சார். இங்கே முஸ்லீம் இருக்கிறாங்க, ஹிந்து இருக்கிறாங்க, Christians இருக்கிறாங்க. So we all living in Amir Mahal with peace and harmony. One advantage what I can see is the platform is very important. Whatever aim and objective with the life la ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராங் இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போக முடியும், நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். சைல்ட்ஹுட்லேருந்து நானும் நம்ம தம்பியும் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து யூ லுக் ஃபார் அதர்ஸ், யூ ஹெல்ப் அதர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் அ பாலிசி வி க்ரூ அப். ஸோ நம்ம சைல்ட்ஹுட்லேயே அப்பா அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே முதல்ல யூ ஹெல்ப் அதர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கீப்பிங் தட் ஹேபிட். ஸோ ஸ்கூல்லேருந்தே காலேஜ், when I was in college, I formed a foundation. And the foundation வந்து to help the poor people. So I was part of many foundations, organizations. So in the family பேர் இருக்கு இல்லையா, நவாப் Arcot family, அமீர் மஹால் இருக்குது, அது ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம். I'm seeing like that. நான் அந்த ஆங்கிளில் பார்க்குறேன். ஸோ the platform is already there by God's grace. ஸோ அடுத்த லெவல் போகிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு. இதில் சார் இப்போது ஒரு அரண்மனை, ஒரு அரச குடும்பம் அப்படின்றப்ப இப்போ எங்களுக்கு இருக்கிற அக்சஸ்னான சினிமாவில் தான் பார்ப்போம், ராஜாக்கள் இருந்தாங்க அப்படின்னு, இல்லை டெக்ஸ்ட் புக்கில் வந்து. இப்போ நீங்கள் அந்த பரம்பரைக்குள்ளே அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கால சில பழக்க வழக்கங்கள்லாம் இப்போயும் கடைப்பிடிச்சிட்டு வரீங்களா? ஒரு அரசராக இருந்தபோது இருக்கிற விஷயங்கள் இப்போதும் இருக்குங்களா? லைக் ட்ரெடிஷன்ஸ் தான். அந்த மாதிரி ட்ரெடிஷன் நிறையா இருக்குது சார். சரி, ஒன் திங் இஸ், நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, எப்போவுமே நம்ம ட்ரெடிஷன்ஸ் அண்ட் த கல்ச்சர் அதை மறந்துக்கூடாது. எப்போவுமே ஷுட் ரிமெம்பர் தட் ஆல்வேஸ். அண்ட் திஸ் இஸ் அ லெசன் எஸ்பெஷலி யாருக்குன்னா நம்ம யூத் யங்ஸ்டர்ஸ்க்கு. நம்ம நாட்டு ஃபஸ்ட்டு சென்னை, நம்ம ஊர், தமிழ்நாடு, இந்தியா, இது எல்லாம் ஒரு கல்ச்சர். இது அந்த கல்ச்சர் வி ஷுட் நெவர் ஃபர்கெட். ஐ மீன் வி கேன் அடாப்ட். வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் இப்போ வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறையா சோஷியல் மீடியா இருக்குது, டிவி இருக்குது, சேனல்ஸ் இருக்குது, யூ ஹேவ் ரீச் இருக்குது. பட் த ட்ரெடிஷன் ஷுட் கண்டினியூ. அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷன் இஸ் தி கர்நாடிக் ஆர்காட் ட்ரெடிஷன். ஸோ இன் சம் வே ஆர் தி அதர், இன் த ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் இருக்கட்டும், ஆர் த வே வி ரீச் அவுட் டு பீப்புள், ஆர் ஃபெஸ்டிவல் டைம் இருக்கட்டும், அந்த பழைய ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட் தான் அப்ளை ஆகும். இது எப்படின்னா ஒரு பாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கும். அப்போ என்ன மாதிரியான அது பழைய ட்ரெடிஷன்? எதை? சிம்பிள் சார், வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணேன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும், நான் வரலாமா, தம்பி இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், இப்போ வரலாமா. நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி கிடையாது. இந்தியன் இஸ் மோர் வார்ம், இட்ஸ் மோர் அஃபெக்ஷனேட், ரைட்? வி கேன் ஜஸ்ட் வாக் இன். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் அக்ரி வித் தட், பட் இதுதான் நம்ம கல்ச்சர். அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கட்டும், அவர் ஃபெஸ்டிவல், வி மேக் ஷுவர் எவ்ரி ரிலேட்டிவ், இங்கே இருக்கிற அமீர் மஹாலில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஆர் அவுட் சைட் ரிலேட்டிவ், வி ஆல் கெட் டுகெதர். ஒரு பாண்டிங் இருக்கும். வி எக்ஸ்சேஞ்ச் அவர் ஐடியாஸ், வி எக்ஸ்சேஞ்ச் அவர் தாட்ஸ். ஸோ சிம்பிள் திங்ஸ் லைக் திஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் த சொசைட்டி. இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் சார், நாட் ஓன்லி த ஃபேமிலி. நம்ம அமீர் மஹால் கல்ச்சர் எப்படின்னா, எனி ஃபெஸ்டிவல் இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு ரீசன் வேணும் டு இன்வைட் பீப்புள். வெறும் ஆர்காட் ஃபேமிலி, வெறும் முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி கிடையாது. Amir Mahal is open. We invite people from all faiths because they should, only when we get together, அப்போதான் நம்ம we can understand each other's values. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்குது நம்ம aim, the main aim of our association started by my father. அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க ஹார்மோனி இந்தியான்னு, to bring people together. I think that is very important. இப்போ இருக்கிற டைமில் don't say நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து, நான் கிறிஸ்டின். Okay, you are.
there's no problem. But what my father says, you come on the street, நான் ஒரு இந்தியன் தான் ஃபர்ஸ்ட். கீப்பிங் தட் இன் மைண்ட், அது எப்படி ஆகும்? See, there is a saying, ignorance creates fear. Fear creates hatred. Ignorance-னா அறியாமை தான் பயத்தை ஏற்படுத்துது. கரெக்ட். பயமே வெறுப்பா மாறுது. கரெக்ட். அந்த ignorance எப்படி சால்வ் பண்றது? Only by meeting each other, by talking to each other, by seeing the culture. நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கணும். இவர் எப்படி, how they live, how they eat, how they talk, எப்படி திங்க் பண்றாங்க, அது எப்படி ஆகும்? only by meeting. So every opportunity we take to invite people, invite பண்ணுங்க. ஆக்சுவலாக சார், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு அரச குடும்பத்திலேருந்து இருக்கிறீங்க. ஆர்காட் நவாப் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கன்னொடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன்னா, வார், எத்தனை போர்கள் புரிஞ்சாங்க, எப்படி வெற்றி பெற்றாங்க, எங்கள்கிட்ட இருக்கிற பீரங்கி, வாள், இதெல்லாம் பேசுவீங்கன்னா நீங்கள் கம்யூனல் ஹார்மோனியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, ஆச்சரியமாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, வெளியே ஒரு கேனன் இருக்குது, அந்த பீரங்கி, கன்ஸ், அதெல்லாம் ஷோக்கு தான் சார். Because Nawabs of Carnatic, Nawabs of Arcot, they were never into war. And the war கிடையாது, battle கிடையாது, எப்பவும் பண்ணல. In the Nawabs of Carnatic, Arcot Nawab, main aim was to keep people together. இப்போ நீங்கள் பார்த்தா ஹிஸ்ட்ரி பார்த்தா இந்தியாவில் நிறைய டைனஸ்டி ரூல் பண்ணாங்க, நிறைய முகல்ஸ் ரூல் பண்ணாங்க, ஹில்ஜிஸ் ரூல் பண்ணாங்க, ராஜாஸ் ரூல் பண்ணாங்க, மகாராஜாஸ் ரூல் பண்ணாங்க, அதே மாதிரி நவாப்ஸ் ரூல் பண்ணாங்க. ஸோ நவாப் நான் சொன்ன மாதிரி கர்நாடிக் வாஸ், நீங்கள் அந்த 5 ஸ்டேட் சேர்த்து தான் கர்நாடகா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, பார்ட் ஆஃப் ஈச் ஸ்டேட், அது சேர்த்தா கர்நாடிக், ஆல்மோஸ்ட் as big as South India. அந்த ஸ்டேட் வந்து கர்நாடிக். ஸோ கர்நாடிக், அந்த ரூலர்ஸ், when they were the rulers, they had the power. நான் சொன்ன மாதிரி they had the power. பட் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த பவர்? இப்போ ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தா நவாப்ஸோட டொனேட்டட் லேண்ட் 340 ஹிந்து கோயிலுக்கு இடம் கொடுத்தாங்க. நாட் 1 or 2 temples, sir. 340 temples were gifted. Well, the land was donated by the Nawabs. Many churches, many mosques, including the Kapaleshwari temple tank, the Parthsati Koil, the Srirangam temple, and எல்லா லேண்ட் டொனேட் பண்ணது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இப்போ பார்த்தா நீங்கள் அமீர் மஹாலுக்கு முன்னாடி ஆர்காட் நவாப் மஹால் வந்து நம்ம கலஸ் மஹால், ஷெபாக் பேலஸ் சொல்லுவாங்க, இந்த மெரினா பீச் ஆப்போசிட் இருக்கும். இப்போ வந்து அங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, த செனட் ஹவுஸ், அதெல்லாம் இருக்குது. இது இருக்கு இல்லை, ஷெபாக் ஸ்டேடியமுக்கு பக்கத்தில். அதான் ஃபர்ஸ்ட் பேலஸ், ஆர்காட் நவாபோட பேலஸ், பில்ட் பை நவாப் வாலாஜாபாத், வாலாஜா ரோடு இருக்கு இல்லையா, அவர் தான் வாலாஜா, நவாப் வாலாஜா, நம்ம 8th grandfather. The pujaris and the pandits from the Kapaleshwari temple, அப்போ வந்து டேங்க் கிடையாது, கோயில் மட்டும் தான் இருந்தது, டேங்கே கிடையாது. ஆனால் அந்த லேண்ட் இருந்தது, அந்த இடம் இருந்தது. ஸோ அந்த புஜாரி எல்லாம் நவாப் கிட்ட போனாங்க, மீட் பண்ணிட்டு சொன்னாங்க, நவாப் சாப் இந்த மாதிரி கோயில் இருக்குது நம்மளுக்கு மயிலாப்பூரில், ஆனால் அந்த டேங்க் கிடையாது, அங்கே இடம் இருக்குது, லேண்டு, அதை நீங்கள் டொனேட் பண்ண நல்லா இருக்கும். ஐ பிலீவ் த சேம் ஈவினிங் லேண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி சேம் ஈவினிங் அவர் காலையில் வந்தாங்க, சாயங்காலம் கொடுத்துட்டாங்க லேண்ட். ஓகே, திஸ் லேண்ட் இஸ் யோர்ஸ், எடுத்துக்கணும். நம்ம கபாலீஸ்வர் டெம்பிள் டேங்க் தான். இன்றைக்கும் எவ்ரி இயர் மை ஃபாதர், அவர் ஃபேமிலி வேர் இன்வைட்டட் பை த டெம்பிள் டு டு ஃபார் த டெம்பிள் ஆனர்ஸ். அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே இருக்குது அங்கே. அதே மாதிரி பார்சாதி கோயில், ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. தேர் வாஸ் அ பேட்டில். இது வந்து ரிலீஜியஸ் பேட்டில் கிடையாது, ஒன் ஆஃப் த பேட்டில்ஸ். நாபடு கிடையாது, some North Indian forces and South Indian forces. Srirangam, the area will come under the Nawab of Arcot rule. So Nawab the news vandது, இந்த மாதிரி ஒரு ஆர்மி வருது நார்த்லேருந்து. The battle ground will be near the Srirangam temple. He thought, which means the temple is a danger. இவர் நவாப் ஆஃப் ஆர்காட் என்ன பண்ணாங்களா, அவர் ஆர்மி எல்லாம் ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டாங்க. So this, you surround the temple and keep the temple safe from. டெம்பிளுக்கு அடிப்படக்கூடாது, டெம்பிள் டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த வாரில், அந்த பேட்டிலில் ஒரு பார்ட் ஆஃப் த டெம்பிள் வாஸ் டேமேஜ்ட் இன் த வார், இன் த பேட்டில். அந்த டெம்பிளுக்கு அட்டாக் பண்ணல, அந்த பேட்டிலில் சம் டேமேஜ் ஹேப்பன் டு த டெம்பிள். பட் த வார் வாஸ் ஒன் பை த சவுத் இண்டியன்ஸ் ஆர்மி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நவாபு, அந்த டெம்பிள் ரீபில்ட் பண்ணாங்க, ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு, அங்கே ஒரு இடம் இருந்தது லேண்ட், ஒரு குட்வில் ஜெஸ்டர். அதுக்கப்புறம் அந்த லேண்ட் அப்படியே டொனேட் பண்ணு. எதுக்குன்னா, டு க்ரோ ஃப்ளவர்ஸ், தோட்டம் அது, ஃபார் த டெம்பிள்ஸ். இன்றைக்கும் நீங்கள் அங்கே போனால் ஸ்ரீரங்கம் டெம்பிளில் அந்த இடம் பேர் வந்து நவாப் தோட்டம், நவாப் கார்டன்.
This is even today. There is a board with the history. So this is இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, this is our India. This is our culture. This is our roots. So we were never divided. In the Hindu, Muslim, Christian, Sikh, we were one, and we will always be one. And especially the state of Tamil Nadu. நீங்கள் பார்த்தா நம்ம தமிழ் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் கல்ச்சர், வெரி ஸ்ட்ராங், வெரி எஜுகேட்டட் கல்ச்சர். இது தி அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்க மாதிரி, எஸ்பெஷலி சவுத்தில் அண்ட் தமிழ்நாடு ஸ்பெஷலி இஸ் அன் எக்ஸாம்பிள். இதே ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட். இந்தியாவிலேயே பார்த்தா நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் எப்படி ஹிந்து, முஸ்லீம், சிங்கெல்லாம் எப்படி யுனைடட் இருக்கிறாங்க. யூ சி தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஃப் எனி கம்யூனல் ரைட்ஸ் ஹியர். தெர் இஸ் நோ, நீங்களே பாருங்களேன், கம்யூனல் ரைட்ஸ் கிடையாது. நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நம்ம கோயில், நம்ம மசூதி இங்கே கிடையாது. I think we are educated, we will be educated, and we will, inshallah, we will always be united. ஆக்சுவலி வரலாறு ஒரு தமிழர்களாக நம்ம பெருமையாக தான் உணர வைக்குது. இந்த மண் வந்து எல்லாரையும் அரவணைக்கிற மண் தான், இங்கே வெறுப்புக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. வெறுப்புக்கு இடம் கொஞ்சம் கூட கிடையாது. சார், இந்த ஹிஸ்டரி பேசுகிற போது வந்து சென்னையை சுற்றி நிறைய நவாப் அவங்களுடைய அந்த வரலாற்று சுவடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சேப்பாக்கம் இருக்கலாம், கோடம்பாக்கம் இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாமே. அதை பற்றி நான் சொல்கிறேன் சார். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சே சம்திங் டு தி ஆடியன்ஸ். இங்கே தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வராது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் எல்லாம் உருது தான் பேசுகிறோம். நம்ம அமீர் மஹால் ஏரியாலேயே சொந்தக்காரு, நம்ம ஸ்டாஃப் பசங்க எல்லாம் உருது தான் பேசுகிறோம். ஸ்கூலில் only English, and second language was Hindi. So our friend circle எல்லாமே இங்கிலீஷ் இல்லைன்னா உருது, little bit Tamil friends இருக்கிறாங்க. Tamil friends are there, but we all talk in English mainly. All friends from Tamil Nadu only. Keeping this background, இன்னைக்கு எனக்கு தமிழ் பேச தெரியும், தமிழ் எழுத தெரியும், and தமிழ் படிக்கிறதுக்கு தெரியும். So என் பேக்ரவுண்ட் வச்சுட்டு I can read, write and talk Tamil. For that you have to give me an award. Oh, great. So this is in case if I say something by mistake in Tamil, please I say sorry in advance. Yes sir. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆர்காட் நவாப் அந்த பீரியட் காலகட்டத்தினுடைய இன்னும் அந்த எச்சம் இன்னும் இருப்பதா நான் பார்க்கிறேன். அது சேப்பாக்கா இருக்கலாம், கோடம்பாக்கம் இருக்கலாம். அதுக்கு பின்னணியில் இருக்கிற சுவாரஸ்யமான தகவல் என்ன சார்? ஒரிஜினல் பேலஸ் நான் சொன்ன மாதிரி, தி ஒரிஜினல் பேலஸ் ஆஃப் தி நவாப்ஸ் ஆஃப் ஆர்காட், அது வந்து சேப்பாக் பேலஸ். நம்ம வந்து கலஸ் மஹால் ஆப்போசிட் பீச்சில், ஆப்போசிட் மரீனா பீச். இந்த பேர் சேப்பாக் எப்படி வந்தது? அந்த அந்த மஹாலில் வந்து 6 தோட்டம் இருக்கும், 6 கார்டன்ஸ். உருதுவில் 6ன்னா 6, 6ன்னா 6. கார்டனுக்கு பாக் சொல்லுவாங்க. ஸோ 6 கார்டன் இஸ் 6 பாக். அதுதான் சேப்பாக். அந்த பிரிட்டிஷ் வந்து சேபாக்கு சேப்பாக். That is the Chepauk Palace, the Chepauk area, the Chepauk Stadium இருக்குது. So all that was one area. அதான், that was the headquarters, that was the palace. அங்கேருந்து he used to rule. நவாப் பாலாஜா அந்த பேலஸ் உட்காந்து, from there he used to do all his judgments, his any kind of advice he wants to give. Any people used to come and meet him. அங்கே தான் வந்துட்டு மீட் பண்ணுவோம். எல்லாம் அங்கே தான் நடக்கும். And the palace was open to all people. So every time there was a festival, and the people they used to join together and be as one. Always promoting communal harmony from that time even today. அந்த காலத்தில் நவாப் ஆர்காட் நிறைய குதிரை இருந்தது, ஹார்சஸ். I think more than 200 குதிரை மேலே இருக்கும். அமீர் மஹாலில் அவ்வளோ பெரிய இடம் கிடையாது. ஸோ அந்த குதிரைக்கு மட்டும் there was another area, இன்னொரு இடத்துல அந்த ஸ்டேபிள் இருக்கும். ஸ்டேபிளுக்கு என்ன சொல்லுவாங்க? டு கீப் ஹார்சஸ். லாயம், குதிரை லாயம். குதிரை லாயம். இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ். எனி ஃபெஸ்டிவல், எனி ஈத் இருக்கும், இல்லை பக்ரீத் இருக்கும், இல்லை மீலாத் இருக்கும், நவாப் வந்து சேரியட்டில் போவோம். சேரியட்னா அந்த குதிரை பூட்டி அந்த வண்டி, சேரட் வண்டி, அந்த குதிரை வண்டி மாதிரி. ஸோ இங்கேருந்து சேரட் போயிட்டு அங்கேருந்து குதிரை அமீர் மஹாலுக்கு வரும். அந்த ஏரியா ஹார்ஸ் ஸ்டேபிள். ஹார்ஸ்னா உருதுவில் கோடா. ஸ்டேபிள், கார்டன், பார்க் ஒரு காமன் வேர்டு உருதுவில் பாக் அகேன். ஸோ கோடா பாக். இன்னைக்கு அந்த ஏரியாவுக்கு கோடம்பாக்கம் சொல்லுவோம். ஸோ கோடம்பாக்கம் வாஸ் தி பிளேஸ்
where the horses were. Even today, இன்னைக்கு பார்த்தா அந்த ரோடு இருக்கு இல்லையா, மெயின் ரோடு கோடம்பாக்கம்ல, ஆர்காட் ரோட் சொல்லுவோம். அந்த நவாப் ஆஃப் ஆர்காட் ரோடு. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி, நத்திங். திஸ் இஸ் ஜஸ்ட் சம் இன்ஃபர்மேஷன், இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம மக்களுக்கு, அவ்வளோதான். நாங்கள் பார்க்கறது இப்போ ஆர்காட் ரோடு அப்படின்னு சொல்கிறதுன்றது நாங்கள் ஒரு வரலாறு, அதுக்காக பேர் வச்சாங்க அப்படின்னு. இந்த ஃபேமிலி மெம்பராக இருந்துகிட்டே இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையோ பார்க்குற எப்படி உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதை? I got used to it, sir. ஜஸ்ட் ஒரு மெமரி வரும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும், இட் will have been like this, எப்படி how the rule was, how that time, but whatever it is history. அந்த ஹிஸ்ட்ரி எப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, how do we promote that same idea, we are trying to continue, அவ்வளோதான். So that's why in the association and the organization to bring people together, the main aim, sir. அமீர் மஹால் நம்ம உள்ளுக்கு வரப்ப வேற ஒரு உலகத்தை பார்க்க முடியுது. அந்த கேட்டுக்கு வெளியில சென்னை வேறா இருக்கு, அமீர் மஹால் உள்ளுக்கு வந்தோடனே அது வேற ஒரு விஷயமா இருக்குல்ல. இதனுடைய ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்டு எப்படி இருக்கு சார்? இப்போ அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற வாழ்வியல் சூழல்லாம் எப்படி இருக்கு, லிவிங் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கு? அந்த சேம் ஃபீலிங் எங்கே வரும் சார்? அவுட் சைட் மெயின் ரோடு அமீர் மஹால் என்ட்ரு ஆகுனா ஒரு டிஃப்ரெண்ட் ஓப்பன் ஃபீலிங் வரும். ஸோ திஸ் இஸ், ஐ திங்க், பிகாஸ் அந்த டச் ஆஃப் ஹிஸ்ட்ரி இப்போ இருக்குது. த சேம் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், and the whole idea of living together as one people, plus the main thing is the architecture, and the monuments you see, the artifacts you see in the open, I mean enter on the moon canal irukku and very adu, plus the whole feel of Amir Mahal, adu ungalku will take you 100 years back. This I want to mention, sir. Saapadu patti, food patti, dishes irukku இல்லையா, cuisine சொல்லுவாங்க, Arcot cuisine or the Carnatic cuisine itself, the Carnatic food, அது ஒரு 120 இயர்ஸ் பேக் போகும். நம்ம டிஷ்ஷஸ் பிரியாணி சாப்பிட்டா ஆர்காட் பிரியாணி டிஷ்ஷஸ், ஆர்காட் டிஷ்ஷஸ். இங்கே குக் பண்ணுறது டிஷ்ஷஸ் வேறு, இந்த ரெசிபி இஸ் டிஃப்ரெண்ட். நிறைய சீக்ரெட் ரெசிபிஸும் இருக்குது, அதை நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் மதர், மதர் அப்படி வந்திருக்குது. 30 வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் இருக்குது, நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே இருக்குது. பட் வை ஐ brought the topic, இந்த டாபிக், இந்த ஃபுட் டாபிக் எடுத்தேன்னா, அமீர் மஹால் இஸ் a residence of the Arcot Nawab, the Prince of Arcot. இப்போ முஸ்லீம் ரிலிஜனில் 2 things வந்து ஹராம் சொல்லுவாங்க, அது சர்வ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒன் இஸ் ஆல்கஹால், லிக்கர். நம்பர் 2 இஸ் pork. So alcohol and pork both are not never cooked or served because the religion says that. But அதுக்கு சேர்த்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அமீர் மஹால் 150 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே நாங்கள் பீஃப் சர்வ் பண்ணல. 150 வருஷமா மாட்டுக்கறி கிடையாது, மாட்டுக்கறி கிடையாது, எப்போவுமே கிடையாது. 100 அந்த காலையிலேருந்து ஈவன் டுடே நெவர் குக்ட், நெவர் சர்வ்ட். இது வந்து ஒரு நம்ம ஹிந்து பிரதருக்கு ரெஸ்பெக்ட். ஸோ நோ ஆல்கஹால், நோ போர்க், நோ பீஃப் ஃப்ரம் 150 இயர்ஸ் பேக் டில் டேட். ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிடலாம், அது ஹராம் கிடையாது. மாட்டுக்கறி சாப்பிடலாம், மாட்டுக்கறி முஸ்லீம் சாப்பிடலாம். அமீர் மஹால் சாப்பிடக்கூடாது, சர்வே பண்ணல, we never serve. So this tradition நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். உங்களுடைய ஒரு ஆட்சி காலம், இப்போ மன்னர் ஆட்சி இருக்குது, நவாப் ஆட்சி காலம்லாம் இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து பார்ட்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற டெமோக்ராட்டிக் செட்டப்குள்ளே நம்ம வந்துட்டோம்ல. ஒரு பொலிட்டிக்கல் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் அமீர் மஹால்குள்ளே வர வாய்ப்பு இருக்குமே, அதை எப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளே இவ்வளவு கம்யூனல் ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணுறோன்றீங்க, ஆனால் பொலிட்டிக்கலாக ஏதாவது கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி சமாளிக்கிறீங்க சார்? கம்யூனல் ஹார்மோனி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம், அப்படியே பொலிட்டிக்கல் ஹார்மோனி அதுவும் சேர்த்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா, அமீர் மஹால் ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்னர்ஸ், chief ministers, ambassadors, diplomats, ministers, consulates எல்லாம் வந்திருக்கிறாங்க. We have always been neutral. எந்த பார்ட்டிக்கும் அகேன்ஸ்ட் போல, எதுக்கும் டைரக்டாக சப்போர்ட் பண்ணல. But we are supporting all parties. In the sense, we have always been neutral. You're most welcome. Any ruling party வராங்களா வீட்டுக்கு வாங்க, நான் ரூலிங் பார்ட்டி வராங்களா வாங்க. This tradition is always continue. இந்த அமீர் மஹாலை சுற்றி நிறைய வரலாற்று எப்படி சின்னங்கள், அடையாளங்கள் இருக்குதோ அது மாதிரி கீழே நான் ஃபோட்டோஸ் பார்க்குறேன், வந்து நிறைய லீடர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தா இங்கே ஆல் பார்ட்டி, யூ மஸ்ட் ஹவ் சீன் the BJP leaders, the Congress leaders, ADMK leaders, the DMK leaders, and the relationship number Arcot Nawab
and the political people relationship, அது அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கிறோம் சார். ஈவன் டுடே we are maintaining all good relations with all parties. One thing if you ask me, I'll tell you one small story, sir. ஜவஹர்லால் நேரு வந்தாங்க இங்கே 1955 ஃபர்ஸ்ட் டைம். அவர் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அந்த காலத்தில் மெட்ராஸ். ஸோ ராஜ்பவனில் நம்ம ஸ்ரீபிரகாஷ் கவர்னர் அவர் வந்து லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணோம். ஸோ லஞ்சில் நிறைய மினிஸ்டர்ஸ், டிப்ளமேட்ஸ், இன்க்ளூடிங் ஆர்காட் நவாப்க்கு இன்விடேஷன். அந்த காலத்தில் நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட், அவரும் அங்கே. ஸோ நேரு இருக்கார், கவர்னர், மினிஸ்டர்ஸ், நம்ம தாத்தா. ஸோ மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படியே கேட்டோம் நேருக்கு, சார், இஃப் யூ கம் டு அமீர் மஹால் இட் வில் பி அவர் ஆனர். We come from this old historic family and we have always been blessed with many leaders attending. நீங்களும் அமீர் மஹாலுக்கு வாங்க, ஏன்னா ஃபியூச்சரில் வாங்க, அது மாதிரி சொன்னோம். ஸோ நேரு இமீடியட்டாக கேட்டாங்க, இப்போ வரல, நீங்கள் வரலாமா? கவர்னர், மினிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை இன்னும் போக முடியாது, we cannot arrange security from ராஜ்பவன் to அமீர் மஹால். ஸோ நேரு கால்ட் இஸ் செக்யூரிட்டி கூப்பிட்டு, ஈவினிங் எத்தனை மணிக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது? ஸோ மினிஸ்டர்ஸ் என்ன, how to arrange the security இப்போ? So Nehru said, 4 to 5 we are free, sir. So Nehru on the spot he said, okay, Nawab sir, 4 o'clock today I am coming. So 3 hours le Raj Bhavan and Amir Mahal ku ella security arrange பண்ணிட்டு, police bandobast, the security arrangement ella பண்ணிட்டு 4 o'clock Nehru ji was here at Amir Mahal. அவர் இங்கே வந்து டீ சாப்பிட்டாங்க. We had a small reception. அப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் ஒரு பாதாம் டெசர்ட் இருக்குது, அது வந்து குண்டு சொல்லுவாங்க. ஸோ we cooked that, அது சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 years later 1963 திருப்பி வந்தாங்க நேருஜி. ஹி கேம் செகண்ட் டைம். ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, நான் வரேன் அமீர் மஹாலுக்கு. யார்? நேரு ஆஃபீஸ்லேருந்து. பட் ஒன் கண்டிஷன், அந்த சேம் டெசர்ட் சர்வ் பண்ணோம். ஸோ ஹி ரிமெம்பர்ட் தட் அண்ட் வி குக் த சேம் டெசர்ட். ஹி அகெயின் கேம் ஹியர். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஹி கேம் அகெயின் பிகாஸ் ஹி நோஸ் தட் அவர் ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் பீன் செக்யூலர், equal to people of different faiths. So he knows the history. அதாவது நேருஜி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் வந்தாங்க. அப்பா வந்து எம்ஜிஆர் காலத்துல ஷெரீஃபா கூட இருந்திருக்காங்க, போஸ்டிங் பண்ணி. கரெக்ட். கரெக்ட். He was nominated twice. 1985 ஃபர்ஸ்ட் டைம் ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், அதுக்கப்புறம் 1988. So he was 2 times ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ். அந்த அப்பா சொல்லியிருக்காங்களா, ஒரு நவாப்பா இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற, அப்புறம் டெமோக்ரஸி வந்து இந்த ஜனநாயக காலத்தில் ஷெரீஃபா இருக்கிறது அப்படின்ற அந்த அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது? The Sheriff of Madras was a post. First of all, it's an honor. It is nominated by the government itself. One thing what I saw, நான் என்ன பார்த்தேன்னா, Sheriff of Madras, when my father became the sheriff, our connection between the public and our family, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. So he got more connected with people. அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது டு கனெக்ட் வித் பீப்புள், டு டாக் டு தெம், டு மீட் தெம். ஸோ தட் வாஸ் ஒரு நிறைய ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி சார். அதுக்கப்புறம் ஹி ஓப்பன்ட் அப் இன் பப்ளிக் அண்ட் he has been there in most of the opportunities to support and help the community in general. So Sheriff of Madras was a big stepping stone madri to connect with people. So he used that opportunity, and whatever we are today, our family, myself, I think at the foundation நம்ம அப்பா தான் ஃபார்ம் பண்ணோம் இந்த காலத்தில். So his father made for him, his father made for him. The foundation is there. அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மக்களுக்கு ஃபார் அ ப்ராக்ரஸ் யூஸ் பண்ணுறது, அது நம்ம கையில் இருக்குது. அடுத்து வந்து உங்களுடைய ஆசை, பொழுதுபோக்கு, உங்களுடைய ஆர்வம் அப்படின்றதெல்லாம் அடுத்த செக்மெண்ட்டில் பேச போகிறேன் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் கட்சிகளை வந்து ஒரு பவரை இழந்துட்டான், எல்லாமே பவர் பாலிடிக்ஸ் தான். அதிகாரத்தை இழந்தா அடுத்து ஐயோ ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா ரொம்ப சோர்வாயிடுற ஒரு காலகட்டம்லாம் இருக்கிறப்ப, ஒரு பல ஆண்டு காலம் நீங்கள் ஒரு தென்னிந்தியாவே ரூல் பண்ண ஒரு குடும்பம், என்னைக்காவது ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம கையில் அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சே, நம்ம ஆட்சி செய்யலையே அப்படின்னு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக ரெக்ரெட் வந்திருக்கா? அப்படி வருத்தப்பட்டிருக்கீங்களா? Personally, I never felt like that, sir. சொன்ன மாதிரி India was ruled by different people, different dynasties, different Nawabs, different Maharajas. That is one time, today is one time. And whatever the time is, மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். That is the most important. யார் ரூல் பண்ணுறாங்க, யார் ரூல் பண்ணல,
That is not important. Whether it is A ruling, B ruling, or C ruling, our head தான். Most important thing is, I think the citizens should be happy. Citizens should be treated well. I am talking as a citizen of India, as a citizen of this great nation. நான் எதுக்கு elect பண்றோம்? To take care of us. That's all. Start and end of it. For the progress. You are only elected to take care of the people. End of point என்னன்னா, people should be happy. Whoever is the party ruling, that is not the issue. ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்றது முக்கியம் இல்லை, மக்கள் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட் சார். சார் இப்போதான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் உள்ளுக்குள்ள போய் பேசிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்போதான் ரியலாக உங்களுடைய பொழுதுபோக்குகள், உங்களுடைய ஆர்வம் என்ன அப்படின்லாம் பேச போகிறோம். இசையின் மீது தான் ரொம்ப தீராத காதலோ உங்களுக்கு? சார் ஸ்கூல்லேருந்து ஐ ஆல்வேஸ் லைக்ட் மியூசிக். நான் வந்து அந்த காலத்தில் ஒரு சின்ன கீபோர்ட் இருக்கும், அந்த கீபோர்ட்லேயே ப்ளே பண்ணிவிட்டு சாங்ஸ், ஃபிலிம் சாங்ஸ், மூவி சாங்ஸ், ஆல்பம் சாங். அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு ப்ளே மை ஓன் டியூன்ஸ் அந்த காலத்துலேயே. நம்ம கிட் ஸ்கூல்லேயே அட் தட் டைம் தேர் வாஸ் நோ அட்வான்ஸ் சிஸ்டம். அதெல்லாம் அந்த சின்ன வாக்மேன் இருக்கும், அது ரெக்கார்டிங் பட்டன் இருக்கும், அதை ரெக்கார்ட் போட்டுட்டு நம்ம ஓன் டியூன் போட்டுட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு கலெக்ட் திங்ஸ், கீபோர்ட், ஒரு ட்ரம் மெஷின், ஒரு கம்ப்யூட்டர், ஸோ எப்படி அது டெக்னாலஜியோ மியூசிக் சேர்த்து. ஸோ ஐ யூஸ் டு, அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் அந்த காலத்தில் இருந்தது, சின்ன வயசுலேருந்து இருந்தது. என்ன மாதிரி மியூசிக் பிடிக்கும் சார்? இப்போ கசல் அது மாதிரி நிறைய வடிவங்கள் இருக்குல்ல, கர்நாடிக், கிளாசிக்கல், அது மாதிரி உங்களுக்கு என்ன, எந்த வடிவம் ரொம்ப பிடிச்சது மியூசிக்கில்? சார் நீங்கள் என் கலெக்ஷன் பார்த்தா எல்லா மியூசிக் சார், ஃப்ரம் வேர்ல்ட் மியூசிக் டு கர்நாடிக் டு ஹிந்துஸ்தானி டு ஜாஸ் டு ப்ளூஸ் டு ஃபிலிம் மியூசிக் டு இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ். பட் நம்பர் 1 in the list for me is instrumental சார். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் லாங்குவேஜ் கிடையாது. இட் ஹேஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ், இட் ஹேஸ் இஸ் ஓன் லாங்குவேஜ். அக்கார்டிங் டு மீ மியூசிக் வந்து இட்ஸ் லாங்குவேஜ் விச் கனெக்ட்ஸ் பீப்புள். மியூசிக், த ஸ்டைல் ஆஃப் மியூசிக், ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியாவில் வேறு மியூசிக் இருக்கும், இட்ஸ் கால்ட் கர்நாடிக் கிளாசிக்கல். நார்த் இந்தியா போனால் ஹிந்துஸ்தானி, நீங்கள் அப்ராட் போனால் வெஸ்டர்ன், ஜாஸ், ஆஃப்ரிக்கன். இட் இஸ் த பெஸ்ட் வே டு கனெக்ட் பீப்புள் சார், to bring people together. Not only that, Amir Mahal almost every monthly once நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஒரு 100-150 பேர் பை இன்வைட், ஒரு டின்னர், அதுக்கப்புறம் ஒரு 1 hour or 1.5 hours ஆஃப் டிஃப்ரெண்ட் மியூசிஷியன்ஸ் வருவாங்க இந்த ஹால்லேயே. சம்டைம்ஸ் டவுன் ஸ்டேர்ஸ் கீழே, இல்லைன்னா ஓப்பன் ஏர் நம்ம லானில். ஃப்ரம் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் டு ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் நார்த் இந்தியாவிலேருந்து, ஃப்ரெஞ்ச் குவாயர், ஆஃப்ரிக்கன் பேண்ட்ஸ், பிரசிலியன் ட்ரம்ஸ். இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நாங்கள் எப்போவுமே ப்ரொமோட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், ரைட், தட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் அ வேர்ல்ட் பீஸ் ஐ வுட் சே. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? டு கம் டுகெதர். எப்படி கம் டுகெதர்? இன்வைட் பை த்ரூ மியூசிக். மியூசிக்ன்றது கனெக்டிங் பாயிண்ட். மியூசிக் இஸ் a big connecting point. So, art and culture, you can end a war. So that is the main reason I have my interest, my hobby of music. இப்போ அந்த ரூட் சேஞ்ச் ஆகி அந்த ஹாபியை ஐ எம் யூசிங் இட் ஃபார் கம்யூனல் ஹார்மனி. அது பயன்படுது. கரெக்ட். இன்னொரு பாயிண்ட் சார், வந்து இப்போ நிறைய ஆண்ட பரம்பரைகள், நிறைய மன்னராட்சி நீட்சியாக இருக்கக்கூடியவர்களை பல பகுதிகளில் பார்க்க முடியுது. இப்போ அவங்கெல்லாம் வந்து அதனுடைய நீட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது அந்த கௌரவ பட்டத்தோடு இருப்பாங்க, ஏதாவது செலிப்ரிட்டியாக போவாங்க, பெருசாக வெளியில் வந்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னல் டாக் போய் குழந்தைகள்கிட்ட போய் பேசுகிறீங்க, எப்படி அந்த எண்ணம் வந்தது, அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க? சார் முதல்ல இருந்து ஐ லைக் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். எனக்கு வேறு டவுட் இருந்தால் நான் வந்து அப்படியே விட மாட்டேன். அந்த டவுட் வந்து கிளியர் ஆகணும். ஈவன் இன் ஸ்கூல் ஒரு கிளாஸில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் ஐ வில் நாட் வெயிட், ஆன் த ஸ்பாட் ஐ கிளியர். ஸோ அந்த ஆஸ்கிங் ஒரு ஹேபிட் ஆஃப் கொஸ்டினிங் அபவுட் திங்ஸ், தட் இஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் சார். சின்ன வயசுலேருந்து, அந்த வயசுலேருந்து நான் வந்து ஐ வில் நாட் ரீட் நாவல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ். என்சைக்ளோபீடியா, இன்ஃபர்மேஷன் புக்ஸ், குவிஸ் புக்ஸ், அந்த மாதிரி பழக்கம், அந்த மாதிரி ஹேபிட், ஒரு ஹேபிட். ஸோ தட் ஹேபிட் became a kind of a practice. ஸ்கூல் காலேஜ் டைம்லேயே ஐ வில் கேதர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நான் வந்து குவிஸ் மாஸ்டர்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு குவிஸ் செஷன். இப்போ பார்த்தா ஐ எம் டூயிங் குவிசஸ் ஆன் அ ப்ரொஃபஷனல் லெவல். ஸோ ஐ எம் அ குவிஸ் மாஸ்டர் ஃபார் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்டர் ஸ்கூல் குவிஸ் சிட்டியில். சென்னையிலேயே த டாப் இன்டர் ஸ்கூல் குவிஸ் நம்ம லேடி ஆண்டாள் ஸ்கூல் ஆடிட்டோரியமில் ஆகும். 85 schools will take part every year. ஸோ நான் வந்து இன்டர் ஸ்கூல் குவிஸ் பண்ணுறேன், இன்டர் காலேஜ் குவிஸ் பண்ணுறேன், இன்டர் கான்சுலேட் குவிஸ், இன்டர் கிளப் அண்ட் கார்பரேட் குவிஸ். லேர்னிங் ப்ராசஸ், த பெஸ்ட் வே டு லேர்ன் சொல்லுவாங்க, இட் ஷுட் பி ஃபன் வே. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் யூ வில் லேர்ன் குவிக்லி சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அதுக்காக தான் இங்கே ஸ்கூல் பசங்க இங்கே வருவாங்க ஆஸ் எக்ஸ்கர்ஷன், ஆஸ் அ ஹிஸ்ட்ரி டூர் அண்ட் ஆஸ் அ குவிஸ் டூர். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஒரு 100 பசங்க 150 பசங்க இங்கே வருவாங்க அமீர் மஹாலுக்கு ஒரு டூர் மாதிரி. ஸோ ஐ டேக் தெம், ஐ லீட் தெம். நான் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவேன், அபவுட் வேர்ல்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுவேன். ஒரு குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான், குழந்தைகளுக்கு போய் சேரணுன்ற ஒரு எண்ணத்தோட வந்து இப்போ அமீர் மஹாலை வந்து சுற்றி பார்க்குற குழந்தைகள் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்கள் அமீர் மஹாலிலிருந்து என்ன விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்லுவீங்க? நீங்கள் ஹிஸ்டாரிக் டூர்னு சொன்னதுனால கேட்குறேன், எந்த விஷயம் போய் சேரணும்னு நினைப்பீங்க? சார், குழந்தைங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. டுடேஸ் கிட்ஸ் ஆர் டுமாரோஸ் ஃபியூச்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் டாக் அபவுட், நான் வந்து இந்த இந்த ஹிஸ்ட்ரி பற்றி, கல்ச்சரை பற்றி, அபவுட் மேனர்ஸ் டு அம்மா அப்பா கூட எப்படி இருக்கணும், டீச்சர்ஸ், அது ஐ வில் ஸ்பீக் டு த சில்ட்ரன். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க், எனி கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க். ஐ வாஸ் சர்ப்ரைஸ் சார், த கொஸ்டின்ஸ் த சில்ட்ரன் வில் ஆஸ்க் யூ நாட் ஓன்லி ஹிஸ்ட்ரி லைக் ஹவ் யூ ஆர் ஆஸ்கிங் மீ, அதே மாதிரி கொஸ்டின் பேசுவோம். they'll கேட்பாங்க, how do you feel living today with the history, with the culture பற்றி, art பற்றி, music பற்றி, which means in the youth children they want to learn, they want to know, but எப்படி ஆன்சர் பண்ணுறது, that is very tricky. ஏன்னா அந்த வயசில் they remember everything. நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன். இப்போ இந்த லாஸ்ட் வீக் we had some school kids come here. நான் சொன்னேன், don't make friends based on your religion. நீங்கள் மனசு பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. டோன்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஐம் அ முஸ்லீம், ஐ வாண்ட் அ முஸ்லீம் ஃப்ரெண்ட், ஆர் ஐம் அ ஹிந்து, ஐ வாண்ட் அ ஹிந்து ஃப்ரெண்ட், கிறிஸ்டின், அந்த மாதிரி நெவர் டூ தட். வி ஆல் ஈக்குவல். திஸ் இஸ் த பாயிண்ட் ஐ ஆல்வேஸ் டெல் த சில்ட்ரன். நான் என்ன ஸ்டோரி சொன்னேன்னா, ஐ மெட் அ டாக்டர் ஹூ இஸ் அ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஸோ பசங்க பார்க்குறாங்க, எதுக்கு நாங்கள் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஸோ ஒரு பையன் கேட்டான், சார் வாட் இஸ் டிரான்ஸ்பிளான்ட் கேட்டான். நான் சொன்னேன்ப்பா, அவர் டாக்டர். நான் கேட்டேன் டாக்டருக்கு, when you are doing a liver transplant என்ன சொல்லுவாங்க? மாற்று அறுவை சிகிச்சை. கரெக்ட். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண டைம் எனி பேஷண்ட் சொன்னானா, நான் வந்து முஸ்லீம், எனக்கு முஸ்லீம் லிவர் தான் வேணும், நான் ஹிந்து, எனக்கு ஹிந்து லிவர் கொடுங்க, அது மாதிரி சொன்னானா, நெவர். இட் இஸ் ஆல்வேஸ் a human liver to a human liver. That is enough example, sir. That is enough evidence that we all are one. At the time of the blood transfusion, it is human blood to human blood. நான் வெறும் சின்ன பசங்க, ஸ்கூல் சில்ட்ரன் மட்டும் இல்லை, ஈவன் ஐ டாக் டு த பேரண்ட்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் குழந்தைக்கு டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். நீ டாக்டர் தான் ஆகணும், நீ இன்ஜினியர் தான் படிக்கணும், நீ ஆர்கிடெக்ட் தான் படிக்கணும். நீங்கள் பாருங்கள், வாட் இஸ் ஹிஸ் நேச்சர். உங்கள் யோர் சைல்டு, நீங்கள் அது வந்து ஆப்டிடியூட் சொல்லுவாங்க, அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு கைட் ஹிம், அவ்வளோதான். ஒரு சேனல் பண்ணி கொடுங்க, லெட் ஹிம் ஜஸ்ட் ஃப்ளோ த்ரூ. ஒரு ஸ்டடி இன் பை யூஎஸ் சயின்டிஸ்ட், அவன் என்ன சொன்னான்னா, they did a study. அந்த ஸ்டடியில் 4-year-old children, ஐக்யூ சொல்லுவாங்க இல்லையா, ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அது 4 வயசு பசங்க எல்லாம். அந்த ஐக்யூ டெஸ்ட் பண்ணால் ஹையஸ்ட் ஐக்யூவா, அந்த ஏஜ்க்கு their intellect is highest. After 10 years, அதே பசங்க இன்னொரு டெஸ்ட் பண்ணாங்க, 14 yearsல ஐக்யூ became half. அது என்ன சொல்கிறாருன்னா, you are pushing your child, you are closing the brain. இது பண்ணாத, அது பண்ணாத, சர்க்கிள் உள்ளே பெயிண்ட் பண்ணு, சர்க்கிள் வெளியே போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைன் போடு, லைன் பெண்ட் ஆகக்கூடாது. ஸோ யூ ஆர் க்ளோசிங் த மைண்ட். நோ 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 சொல்லாதுங்க. கிவ் த ஃப்ரீடம், பட் அட் த சேம் டைம் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் டைம். அதர்வைஸ் த யூத், they are going in a wrong track. அந்த பேரண்ட் சைல்டு அந்த கனெக்ஷன் கட் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ்.
there should be a very strong connection. அமீர் மஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அதிகாரத்தின் தலைமையிடமா இருந்த ஒரு காலகட்டம்ன்றது மாறி இன்னைக்கு வந்து ஒரு இசை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துது, மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துது, குழந்தைகளுக்கான அறிவு தேடலை கொண்டாடுது. அதை தாண்டி விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்களோ? சார், ஐ எம் கிரிக்கெட்டர். நான் வந்து செகண்ட் டிவிஷன் ஆடினேன். டிஎன்சியில் செகண்ட் டிவிஷன். ஐ பிளேட் ஃபார் 6 years. 5-6 years ஆடினேன். ஸோ ஐம் a cricketer myself. ஸோ நம்ம கிரவுண்ட் இருக்குது. ஆல்வேஸ் வி ஹவ் ப்ரொமோட்டட் ஸ்போர்ட்ஸ். ஸ்பெஷலி வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட், இன்டர் காலேஜ் கிரிக்கெட், இன்டர் கிளப் கிரிக்கெட்டை பண்ணுறோம். இது வந்து பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் ட்ராஃபி. ஸோ நாங்கள் வந்து டீமெல்லாம் இன்வைட் பண்ணுறோம். கிளப் டீம், ஸ்கூல் டீம், காலேஜ் டீம். We give a trophy, encourage small children, including the teenage. And we have a tournament, 40+ tournament. அது இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து எப்போவுமே அமீர் மஹாலில் ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் பீன் என்கரேஜ்ட். ஒரு சின்ன பையன் 4 வயசில் he started playing here when he was 4 or 5 years old. அமீர் மஹாலே ஸ்டார்ட் பண்ணாங்க கிரிக்கெட். And he was helped and supported by his father. All credit, and very hardworking boy, and father was his coach. He's a very good friend of mine. அது யாரை சொல்கிறேன் நான். So Amir Mahal was a kind of a space we said, come and play. No stopping for you. Any time you want, it is your place. Come and practice. Because and the potential இருந்தது அந்த பையன். இன்னைக்கு he is representing our country, India. So we are very proud of it. His name is Washington Sundar. So he is now opening for India in the T20, and which is very proud moment. So we are only a key, sir. Adillama we'll have a sports day also here. Not only cricket, sir, even any other activity. Almost schools, colleges. Amir Mahal only a sports day இருக்கும். So generally sports encourage பண்ணுறோம். சார், ஒரு காலகட்டம்னு ஒன்று இருந்தது. நீங்கள் ரூல் பண்ணுறப்ப வந்து நீதி பரிமாளனம் நடந்திருக்கலாம், நிறைய அதிகாரங்கள் கட்டளைகள்லாம் இந்த மையத்தை வச்சுட்டுலாம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அமீர் மஹால், இந்த சமூகத்துக்கு அமீர் மஹாலுக்கு என்ன தொடர்பு இருக்குது, என்ன சோசியல் சர்வீஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டு பிரிங் பீப்புள் டுகெதர், தட் இஸ் ஒன். நம்ம ஆர்காட் ஃபவுண்டேஷன், that is mainly for food and shelter and for the health care. In the foundation, it is mainly made for the poor people. They belong to all communities, Hindu irukutto, Muslim irukutto, Christian irukutto. We always come forward. நம்ம கசன் பிரதர் இருக்கிறான், அவர் பேர் வந்து ஃபஹத். அவர் ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த பேர் வந்து கிவ் அவே. ஸோ கிவ் அவேயும் ஆர்காட் ஃபவுண்டேஷன் சேர்த்து இதெல்லாம் கான்செப்ட் இல்லை. சென்னையிலேயே எவ்ரி டே 12,000 பேருக்கு சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. 12,000 people food is wasted. எப்படின்னா மேரேஜஸ், ரிசப்ஷன்ஸ், பார்ட்டிஸ், 12,000 to 15,000, 12,000 to 15,000 அப்படியே தூக்கி போடுறாங்க. ஸோ கிவ் அவே என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆர்கனைசேஷன் நம்ம டீம் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு இமீடியட்டாக அப்படியே we go and give it to people who are hungry. So the needy people. இந்த கான்செப்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், டு கிவ் தி ஃபுட் த சேம் டே. இப்போ என்னன்னா, எனி ஃபங்க்ஷன், எனி ரிசப்ஷன், எனி வெட்டிங், எக்ஸ்ட்ரா ஃபுட் இருந்தால் நமக்கு ஃபோன் வரும். ஸோ வி ஹேவ் அபவுட் 500 people ஃபுட். ஸோ நம்ம டீம் போயிட்டு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு கிவ் டு தி, அது ஒரு நியூ கான்செப்ட் வி ஸ்டார்ட். ஸோ தட் இஸ் பிகம் அ very big success. And then in the concept it started in Bangalore and Bombay and even Delhi also. So this concept was started by us long back. உங்க இன்டர்வியூ பார்க்குறப்ப ஒன்ன பார்வையாளர்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எந்த விஷயங்கள் பேசினாலும் இந்த கம்யூனல் ஹார்மனி, மத நல்லிணக்கம் அப்படின்றத தான் சுற்றி உங்களோட ஃபோக்கஸ் அந்த மெயின் ஏரியாக்குள்ளே இருக்கு. ஏன் அமீர் மஹால் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசா பார்க்குறீங்க, என்ன காரணம்? Sir, what is life? You live only once. ஒரு லைஃப் தான் இந்த உலகத்திலேயே. வாட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் டுடே? இட் இஸ் அபவுட் கம்யூனிட்டிஸ். எல்லாம் சொல்கிறாங்க மை கம்யூனிட்டி இஸ் பெஸ்ட், அவர் சொல்கிறாங்க மை கம்யூனிட்டி இஸ் பெஸ்ட். There is a lot of war, there is a lot of violence. The need of our இன்னைக்கு, it is only peace and harmony. You live together
you live as one people, that is what we require. What else we require? இப்போ நாங்கள் அதான் ட்ரை பண்ணோம் எப்பவுமே, டு பிரிங் பீப்புள் டுகெதர். ஐ திங்க் த ரீசன் ஃபார் தேட் இஸ், நான் சொன்ன மாதிரி illiteracy சார். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐம் a Muslim. How many people, எத்தனை பேருக்கு தெரியும் what is Islam? The meaning of Islam itself means peace. And what people know about Islam and what it is actually is are the two different things சார். இப்போ ஒரு ரிலிஜனுக்கு ஸ்டடி பண்ணோன்னா, இப்போ நீங்கள் இஸ்லாமை ஸ்டடி பண்ணோன்னா எனக்கு பார்க்காதுங்க. Don't look at the followers only. I always say that. If I want to understand Hinduism, I should not look at a Hindu. If I want to understand Islam, I should not look at a Muslim. Yena, how do you know what he is doing is right or wrong? அவன் கரெக்ட் பண்ணுறானா இல்லை ராங் பண்ணுறானா எப்படி தெரியும்? ஸோ ஒரு ரிலிஜன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அந்த ஒரிஜினல் புக், அந்த சேக்ரெட் ஸ்கிரிப்சர் சொல்லுவாங்க, அது படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிலிஜன் பற்றி உங்களுக்கு யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். The common factors between Islam, Hinduism, Christianity, all religions, common factors first பாருங்க. Differences அப்புறம் பார்க்கலாம். First see the common factors, then you will understand that நாங்கள் எல்லாம் வந்து first human being. So that is what is the need of the hour. That is what should be followed and practiced. கிரேட் சார், ஒரு கிரேட் ஜேர்னி, ஹிஸ்டாரிக்கான ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். நானே கூட முதல் முறையாக அமீர் மஹாலுக்கு வரேன். என்னுடைய தேடல் அப்படின்றது வந்து துப்பாக்கிகள், தோட்டாக்கள், பீரங்கிகள் அப்படின்னு இருக்குன்னு நான் நினச்சேன். அதை பற்றி தான் பேசுவோன்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது அமீர் மஹால் இல்லை, அமைதிக்கான மஹால், அமைதியை நேசிக்கிற மஹால் அப்படின்ற மாதிரியான பார்வைகளை தான் முன் வச்சிங்க. ஒரு உணர்வுபூர்வமான பார்வையாக இருந்தது. வரலாற்றை நாங்கள் காகிதத்தில் படிப்பது என்பது வேறு, உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்வது என்பது வேறு. ஒரு புதிய தரிசனமாக மாற்றி காமிச்சிங்க. எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, வித்தியாசமான தரிசனங்கள், வித்தியாசமான ஆளுமைகள், வித்தியாசமான அனுபவங்கள், இவற்றினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் பேசும் தலைமை அப்படின்னு சொல்லலாம். அந்த அனுபவத்துக்காக தான், அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க தான் பேசும் தலைமை வெவ்வேறு தளங்களில், வெவ்வேறு தடங்களில் பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.